மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி பண்றாங்க. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தாரு, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிக்க முயற்சிக்கிறாங்க, குறுக்கு வழியில மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள முயற்சிக்க செய்யறாங்க, குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறாங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் மறுத்தார். ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொன்னார், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு, ஆனா தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது? தமிழ்நாடு ஏத்துக்கலன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வு 2500 கோடி தர முடியாது அப்படின்னு சொன்னார் ஒன்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் மீண்டும் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தா நீ இந்திய திணிக்கிற, குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள் நுழைக்க பாக்குற, சமஸ்கிருதத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் நுழைக்க பாக்குற, 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள என்னுடைய தமிழ் மக்கள் மீது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாக்குறாங்க, ஒன்றிய அரசு ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா தமிழ்நாடு என்ன சொல்லுது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பார்த்து. இதுவே நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இல்லாம நம்பர் 1 அடிமை நிரந்தர பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? 2000 கோடி ஆச்சு, ரொம்ப தேங்க்ஸ் ஜி, நீங்க இங்க வர வேணாம் ஜி, நானே டெல்லிக்கு வரேன், மூஞ்ச மூடிட்டு வந்துடுறேன், 4 கார் மாறி வந்துடுறேன், நீங்க எங்க நீட்டாலும் நான் கையெழுத்து இல்ல குட்டிக்கரணை கூட போடுறேன். நடந்திருக்குமா? நடந்திருக்காதா?